Welcome students for this special class. We thought we will have a neat level question paper on try பண்ணலாம்னு நான் பண்ணியிருக்கேன். Definitely, I have made only 18 questions. Out of these 18 questions, I am sure at least about 8 questions are neat level. 10 questions கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம், maybe smaller than or less standard compared to neat. Maybe I just want to have a mix of, I don't want to expose you to a tough questions. No, in this that was one of the reason. Okay, let me, we'll go to the test. Each question has got 4 options. You read at your, I am not going to read, you are not going to read. அப்படியே எல்லாம் மனசில் ரீட் பண்ணுங்கள். ரீட் பண்ணிவிட்டு அப்புறம் ஆன்சர் பண்ணுங்கள். ஆன்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி யூ மேக் ஷூர் இட் இஸ் கரெக்ட். இஃப் யூ டோன்ட் நோ த ஆன்சர், யூ டோன்ட் ஓப்பன் யுவர் மவுத். If you don't know the answer, you don't open your mouth. புரியுதுங்களா? If you are 100% confident, you open your mouth. Otherwise, you don't open your mouth. Because this is what exactly the problem in your exam. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீட் எக்ஸாம் எழுதும்போது, நீட்டோ ஏதோ ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதும்போது அந்த கொஸ்டின் படிச்சுட்டு இதான் ஆன்சர்னு சொல்லி அப்படி எழுதிடுறீங்க. அது தவறாக போயிடுது. ஸோ இஃப் யூ டோன்ட் நோ, யூ ரெஸ்ட்ரெயின் ஃப்ரம் அட்டெம்ப்டிங் தட் கொஸ்டின், அட்லீஸ்ட் இன் த கிளாஸ் ரூம்ஸ் அட் அ ஹோம். எக்ஸாமில் என்ன பண்ணுறதுன்னு அப்போ பார்த்துக்கலாம். ஸோ ஒன்லி வென் யூ ஆர் 100% ஷுர், யூ அட்டெம்ப்ட் திஸ் கொஸ்டின் அண்ட் ஓப்பன் யுவர் மவுத் அண்ட் டெல் மீ த ஆன்சர். ஓகேவா? அக்ரீட்? இட் இஸ் எ டீல் பிட்வீன் யூ அண்ட் மீ. இது மாதிரி இந்த டீல், இட்ஸ் எ டீல் பிட்வீன் யூ அண்ட் மீ. ஸோ தட்ஸ் இட். வி வில் கோ ஸ்ட்ரெயிட் அவே கோ டு த கொஸ்டின்ஸ். லெட் மீ கோ டு த ஃபர்ஸ்ட் கொஸ்டின். I don't want to read. You read it and tell the answer. And as I told you, only when you are sure you tell the answer. Biology, we have 5 questions, 1 to 5. So first question is this. ஆக்சுவலாக எர்த்வாமில் எவ்வளோ செக்மெண்ட் இருக்குது டோட்டலாக? So, okay, what is the answer? Anybody got the answer? The total segments I know, sir, that's about 100 to 120, I think, sir. Oh, good. Okay, so what? Earthworms, okay, I read the question for the benefit of everybody. Earthworms have most of their important organ in the first dash segments. So they have given 18, 19, 20 and none of these. சரி, இப்போ யாருக்கும் தெரியலன்னு நான் வச்சுக்கிறேன். கெஸ் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் யூ கேன், ஈவன் இஃப் இட் இஸ் ராங், இட்ஸ் ஓகே. கெஸ் பண்ணுங்கள். 18, sir. 18, okay. None of these, sir. None of these. அது கொடுத்துருக்கிறதே உங்களை ஏமாத்திருக்காதான் தெரியுமா? யார் சொன்னது? சந்தானாவா? Yes, sir. உங்களை ஏமாத்திருக்காதே கொடுத்துருக்காது. கரெக்டாக சந்தானா தெரியும் எந்த குழியில் விடுவார்னு எனக்கு. அதனால தான் அது கொடுத்துருக்கேன். இட் இஸ் நன் ஆஃப் தீஸ் கிடையாது. தட் மச் ஐ கேன் டெல் யூ. இட் இஸ் எய்தர் 18, 19, 20. இந்த 3 தான். சரி, தெரியல. ஓகே, நோ ப்ராப்ளம். சி த ஆன்சர் இஸ் சி த ஆன்சர். என்ன ஆன்சர்? 20. இது ஏன் உங்களுக்கு தெரியலன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு ஏன் தெரியலன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இதெல்லாம் இட்ஸ் ஸ்ட்ரெயிட் ஃப்ரம் த புக். தேர் நோ கேல்குலேஷன், நோ கான்செப்சுவல் திங். இது ஸ்ட்ரெயிட்டாகவே ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபி படிக்கிற மாதிரி, சோஷியல் சயின்ஸ் படிக்கிற மாதிரி ஒரு கேள்வி. am I correct? Sir, but actually in what in state board books they have given us, in each segment these organs are present. So I have taken all the questions from the state board books. So I could guess this, sir. I have read. So, but in this segment to this segment, these organs are present. Yeah, that's okay. Exactly, but they've also given the all important organs are present in the first 20 segments. நான் அப்படியே காப்பி பண்ணியிருக்கேன். ஒன்லி திங் இந்த ஜம்பிள்டு வந்து அவன் 20, 19, 18 கொடுத்துருப்பான். நான் 18, 19, 20 கொடுத்துருக்கேன். தட்ஸ் ஆல். தட் இஸ் த ஒன்லி டிஃபரன்ஸ் ஐ மேட் as far as this particular question is concerned. So if somebody says it is not there in our book, I'm sure it is there in the state board book. CBSE book பற்றி எனக்கு தெரியல. ஓகே,
எனிவே ஐ திங்க் ஸோ வேர் யூ ஸ்டாண்ட் அட் த ஒரு நீட் லெவலில் எங்கே இருக்குன்னு இது நீட் லெவல் கொஸ்டனே கூட சொல்ல மாட்டேன், இருந்தால் கூட நம்ம எங்கே ஸ்டாண்டாக இருக்கான்னு பாருங்கள். ஸோ அதை கெஸ் பண்ணுற வேலையெல்லாம் வேண்டாம், இப்போதைக்கு வேண்டாம், எக்ஸாமில் அப்போ பார்த்துக்கலாம். இப்போதைக்கு டோன்ட் கெஸ், யூ ஷுட் நோ எக்ஸாக்ட் வாட் இஸ் த டேட் ஆஃப் பர்த் ஆஃப் அக்பர் ஆர் பாபர் அப்படின்னு கேட்டால் அங்கே கெஸ் பண்ணலாமா? நியாயமா அது? No, sir. அது மாதிரி தான். வாட் இஸ் த டேட் ஆஃப் பர்த் ஆஃப் காந்திஜி? சொல்லுங்க பார்க்கலாம், காந்திஜியோட டேட் ஆஃப் பர்த் October 2. ஆமாம், இது எப்படி அது மாதிரி அக்டோபர் 3 இருக்குமோ 4 இருக்குமோ கெஸ் பண்ண நல்லா இருக்காது. நோ, அது ஷுட் நாட் கெஸ். ஓகே, லெட்ஸ் கோ டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். Jyoti, I am not very sure whether I can incorporate your questions. No problem. I will make use of those questions in the some other test. I already made 18 questions. We have gone to the second question. Okay. So 5.4, sir. 5.4. 8.4. Sir, 5.4. 5.4 kilometer per hour. யார் சொன்னது இது? Sir, Harshana, sir. Harshana, it is correct. It is 5.4. உங்களை Sir, ஏமாத்திருக்காது. I could read this thing, sir. I think they are in 5th chapter, That's okay. sir. This chapter No, it is there in the 11th book. என் புக்கிலேருந்து இல்லாமல் நான் எடுத்து தெரியும். எனக்கு எடுக்க தெரியாதுமா, எனக்கு சப்ஜெக்டே தெரியாது. I don't know any subject. I just know how to copy and paste it. You all know about my caliber also. I have just taken it, pasted it, but I can present it in a very nice way. That is the only thing. ஸோ இதில் உங்கள் புக்கில் எப்படி ஆப்ஷன் நான் அந்த பின்னாடி புக் பேக்லேருந்து எடுக்கல, அதான் ஒரு பாயிண்ட். Sir, actually, sir, while reading this 1 marks, I could go through the interior. It is 5.4 is the right answer. Correct. So I have just made 20.4, 10.4, 3.4 இதெல்லாம் எது கொடுத்தேன்னா உங்களை ஏமாத்திருக்காங்க. எல்லாம் 0.4 தான் கன்ஃபியூஸ் ஆவீங்க. Sir, actually, it's about small box, sir. This answers in small box. Correct. I could remember where I have. Yeah. I read the boxes mainly, sir. So I could அது வீடியோ எடுக்கிறது, அது வந்து ஃபோட்டோ எடுக்கிறது. யுவர் மெமரி, யுவர் பிரெயின் கேன் டேக் ஃபோட்டோ ஆஃப் த புக் அப்படின்னு அர்த்தம். அந்த ஃபோட்டோ மெமரின்னு பேர் அதுக்கு. அது நல்ல விஷயம், ஃபோட்டோ மெமரி. ஐ ஹேட் அ வெரி ஸ்ட்ராங் ஃபோட்டோ மெமரி. இன்ஃபேக்ட் ஐ கேன் ஈவன் சே த பேஜஸ், எந்த பேஜ் நம்பர் கூட சொல்லுவேன் சம்டைம்ஸ். ஐ மீன் வென் ஐ வாஸ் லைக் யூ. இப்போ விடுங்க, இப்போல்லாம் நமக்கு தெரியாது. ஸோ அது நல்லது தான். அட்லீஸ்ட் as far as the exam point of view, it is good. So 5.4 kilometer per hour. See, kilometer per hour is the answer. 5.4 kilometer. இதை மீட்டர் பர் செகண்ட் மாற்றினா என்ன மாற்றுவீங்க சொல்லுங்க பார்க்கலாம். மிஸ்டர் சந்தானா, what is 5.4 kilometer equal to how many meter per second? 5/18, sir. Into 5/18. எவ்வளோ வருது சொல்லுங்க, சும்மா இப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. How much you are getting? 1.5, sir. 1.5 what? Meter Centimeter? per second. அப்போ ஒரு செகண்டில் 1.5 மீட்டர் போகுது. 1.5 மீட்டர்னா தெரியுதா? 2 கையை விரிச்சா எவ்வளோ இருக்கும், அவ்வளோதான் இருக்கும். உங்கள் 2 கை விரிச்சா இந்த எண்ட்லேருந்து அந்த எண்டு போனால் அது 1.5 மீட்டர். am I correct? Yes, sir. ஆமாம், அவ்வளோ போகுது. எவ்வளோ ஒரு செகண்டில் காக்ரோச். நீங்கள் இப்போ உங்கள் வீட்டில் காக்ரோச் கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் அது இன்வைட் பண்ணாட்டி கூட அது வந்திருக்கும். அது பாருங்கள் எவ்வளோ தூரம் ஓடுதுன்னு பாருங்கள். 1.5 மீட்டர் பர் செகண்ட். ஆக்சுவலாக இது ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, இது ஆன்சரே தெரியாட்டி கூட நீங்கள் உங்கள் வீட்டில் காக்ரோச் பார்த்துருப்பீங்க. அதுலேருந்தே ஆன்சர் கண்டுபிடிக்கலாமா முடியாதா? ஹலோ சந்தானா, உங்களை தான். Yes, sir. இப்போ 20.4 kilometer per hour அப்படின்னா அதை மீட்டர் பர் செகண்ட் மாற்றினா அது இருக்கும் உங்களுக்கு ஒரு 6 மீட்டர் பர் செகண்ட். 6 மீட்டர் போகுமா? போகாது. அப்போ 3 மீட்டர் அது கூட போகாது. அப்படி கூட நீங்கள் ஒரு 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 காமன் சென்ஸ் பேஸில் யூஸ் பண்ணலாம். ஒரு செகண்டில் இப்படி சொல்கிறேன். இப்போ சத்தம் வந்ததா? இப்படி பண்ணுறது அது ஒரு செகண்ட். இந்த ஒரு செகண்டில் இட் கேன் கோ டு 1.5 meters அப்படிங்கிறோம். ஒரு செகண்டில் நம்ம 1.5 meters போவோமா? போனாலும் போயிடுவோம். we can go 1.5 this thing, no problem. see per வாக்கிங்கில் பர் 1 கிலோமீட்டருக்கு 10 நிமிஷம் ஆகுது. இப்போ
ஒரு மணி நேரத்துக்கு 6லேருந்து 7 கிலோமீட்டர் வாக் பண்ணலாம் ஆவரேஜாக. அது சாம்பியன்ஸ் எல்லாம் விட்டுருங்க. ஒரு 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 மணி நேரத்தில் நீங்கள் 7லேருந்து 8 கிலோமீட்டர் வாக் பண்ணலாம். அப்போ நம்ம அளவுக்கு அது வாக் பண்ணுது, நம்ம ஸ்பீடு போகுது. அது காக்ரோச் மேபி மாரத்தான் ரேஸ் விட்டால் காக்ரோச் ஜெயிக்குமா இல்லை கேசவமூர்த்தி ஜெயிப்பார்னா காக்ரோச் ஜெயித்தாலும் ஜெயிச்சிடும். ஸோ நீங்கள் ஒரு கொஸ்டனை எடுக்கும்போது எனக்கு தெரியாது 20.4, ஆனால் அதை மீட்டர் பர் செகண்டாக மாற்றினா உங்களால் கெஸ் பண்ண முடியுமா முடியாதா? மை கொஸ்டன் இஸ் திஸ். So we can guess this also. This is how your brain should work. உங்கள் பிரெயின் வந்து so powerful your brain is, even if I don't know the answer, I can get the answer. Somehow know that will work. கிலோமீட்டர் பர் ஹவர்னா நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, ஆனால் அது கூட கஷ்டம் இல்லை, பட் அது கொஞ்சம் கஷ்டம். பட் மீட்டர் பர் செகண்ட்னா வி ஆர் ஏபிள் டு விஷுவலைஸ். காக்ரோச்சு விஷுவலைஸ் பண்ணியாச்சு, நம்ம கிச்சனில் இருக்குன்னு தெரியும். அது எவ்வளோ ஸ்பீடாக ஓடும், அடிக்க போகும்போது எவ்வளோ ஸ்பீடாக ஓடுதுன்னு பார்த்துருக்கீங்களா? காக்ரோச்சு அடிச்சிருக்கீங்களா யாராவது? ஹலோ, Yes, sir. சக்ஸஸ்ஃபுல்லாக அடிச்சிருக்கீங்களா? அடிக்க முடிஞ்சதா? No, sir. No, sir. ஸோ இதெல்லாம் நீங்கள் ரிலேட் பண்ணி இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணலாம். எனவே ஜோக்ஸ் அப்பார்ட், பட் இப்போ ஜோக்கு இன்க்ளூட் பண்ணிட்டேன். பட் நீங்கள் கொஞ்சம் காமன் சென்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா நிறைய கேள்விக்கு இந்த மாதிரி ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே ஜோதி, யூ வாண்ட் டு ஹேவ் அ கமெண்ட் ஆன் திஸ் ஆர் ஷுட் வி கோ டு த நெக்ஸ்ட் கொஸ்டின்? Yes, sir. ஜோதி ஆர் யூ தேர்? Yes, sir, I'm here, sir. யா ஸோ நோ கமெண்ட் நம்ம எடுத்துக்கலாம். உங்கள் கமெண்ட் இருந்தால் சொல்லுங்கள், சரிங்களா? ஓகே, அடுத்தது பாருங்கள். I'm not going to read, you read it. Maybe for the benefit I read. Which of the statement is not true about cloaca? Cloaca-ன்னு என்னன்னு தெரியாது எனக்கு, உங்களுக்கு தான் தெரியும். அது என்ன ஆன்சர்னு சொல்லுங்க பார்க்கலாம். எது ட்ரூ இல்லைன்னு கேட்குறாங்க. ஸோ ஒன் பை ஒன்னாக நம்ம போகலாம். It is present in birds, reptiles, amphibians, yellowsmo branch fishes and monotremes. அப்படியா? Option A, sir. நாட் ட்ரூ கேட்குறாங்க. Yes, sir. Option A. ஆப்ஷன் ஏவா? சரி, ஓகே இருங்க, நம்ம ஒன் பை ஒன்னாக போகலாம். ஐ மீன் ஆப்ஷன் ஏவானுங்கிறது அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம். ரெண்டாவது பாருங்கள். The common chamber into which the intestinal, urinary and genital tracts open. அப்படிங்க. இந்த குளோக்காங்கிறது கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்ட மாதிரி இருக்கா? Yes, sir. The cloaca has an opening for expelling its contents from the body. அப்புறம் அடுத்து none of these கொடுத்துருக்காங்க. அந்த அம்மா அந்த பொண்ணு சொன்ன மாதிரி, அர்ச்சனா சொன்ன மாதிரி, இதுவும் அந்த பாக்ஸ்லேருந்து தான் எடுத்திருக்கேன். ஆல் த 3 ஸ்டேட் ABC ஆர் கரெக்ட் ஆர் ட்ரூ. அப்போ none of these தான் ஆன்சரு. அதான் நீங்கள் என்ன புக்கை சரியாக படிக்கலன்னு அர்த்தம். none of these தான் இதில் இருக்குது. ஐ மீன் ஐ எம் டாக்கிங் அபவுட் ஸ்டேட் போர்ட் புக். மேபி சந்தானா யூ ஹவ் டு எக்ஸ்கியூஸ் மீ. இது ஸ்டேட் போர்ட் புக் இருக்குது, நல்லா இப்போ படிங்க. சந்தானா, யூ ரீட் என்டையர் திங் ஒன்ஸ். Sir, You read the question, answer also. Which of the statement is not true about Koyaka? It is present in birds, reptiles, amphibians, elasmo branch fishes, and monothermes. The common chamber into which the intestinal, urinary, genital tracts open. The cloaca has an opening for expelling its contents from the body. None of this. ஓகே, அப்போ அந்த மூணுமே கரெக்டு. அப்போ வாட் இஸ் குளோக்கா? குளோக்கான்னு சொன்னால் அந்த மூணு சொல்ல தெரியணும். Archana, can you read the first three, I mean, question as well as the 3 options? Yes, sir. Which of the statement is not true about cloaca? It is present in birds, reptiles, amphibians, elasmo branch fishes, and monotremes. The common chamber into which the intestinal, urinary, and genital tracts open. The cloaca has an opening for expelling its contents from the body, and none of these. None of these இல்லை. ஐ மீன் குளோக்கானா என்னன்னா அந்த யூ ஷுட் பி ஏபிள் டு சே ABC. அதுக்காக தான். வாட் இஸ் இஸ் எலாஸ்மோ பிரான்ச் ஃபிஷஸ்? எனி ஐடியா இருக்கா? எனக்கு தெரியல, கேட்குறேன். ஆம்பிபியன்ஸ், வாட் இஸ் ஆம்பிபியன்? Amphibians is Survive in land. both in Yeah, it water can live in and land in the water. Okay, அதே மாதிரி எலாஸ்மோ பிரான்ச் ஃபிஷஸ், எனி ஐடியா? எனவே என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. மோனோட்ரீம்ஸ்,
ஓகே. பார்த்தீங்கன்னா இன்டெஸ்டைன், யூரினரி அண்ட் ஜெனிட்டல் எல்லாமே ஒரே சேம்பர் தான் இதுக்கு. ஏன்னா குட்டி, இதெல்லாம் குட்டியாக ஹியூமன் பீயிங்ஸ்லாம் தனித்தனியாக இருக்குது. ஆனால் இதில் குட்டி சின்னதாக இருக்குது, அதனால் எல்லாம் ஒட்டுக்காக இருக்குது. க்ளோக்கா ஆஸ் அன் ஓப்பனிங் ஃபார் எக்ஸ்பெல்லிங் இட்ஸ் கண்டென்ட் ஃப்ரம் த பாடி. நோ இட்ஸ் லைக் எக்ஸ்க்ரீஷன் எல்லாமே அதுக்கு அதுக்கு ஒரு ஓப்பனிங் இருக்குது, வெளியே போகிறதுக்கு ஒரு ஓப்பனிங் இருக்குது. ஸோ இதெல்லாம் இருக்குங்கிறது Sir, I தான் think அந்த elasmobranch fishes like sharks, sir. Sir, I know only one characteristics of this, sir. Like it has two dorsal fins Okay. without spines, sir, ஓகே. and 5 pairs of gills it has, sir. குட் குட் தேங்க்ஸ். ஆமாம், இதெல்லாம் தெரிஞ்சுக்குங்க. பிகாஸ் வென் யூ டேக் எ கொஷன், டோன்ட் ட்ரை டு ஆன்சர் த கொஷன் அலோன். ஓகே, ஃபர்ஸ்ட் யூ ட்ரை டு ஆன்சர் த கொஷன், நாட் இன் த எக்ஸாம். இது ஐம் டாக்கிங் அபவுட் அட் ஹோம். அண்ட் ட்ரை அண்ட் சி வாட் ஆர் த ஈச் ஸ்டேட்மெண்ட் மீன்ஸ். ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட் அதை புரிஞ்சுட்டிங்கன்னா அப்புறம் இந்த இதில் இந்த குளோக்காவோ இந்த எலாஸ்மோ பிரான்ச்சில் ஏதாவது கேள்வி வந்தால் உங்களால் கண்டிப்பாக யூ மே பி ஏபிள் டு டூ இட். தட் ஷுட் பி த வே யூ ஷுட் ரீட். ஹவு டு லேர்ன் அப்படின்னு கேட்டிங்க இல்லையா அர்ச்சனா? This is the way you should Sir, sir. study. Yes, sure, sir. Sir, Yeah. the elasmobranch அப்படின்னா cartilaginous fishes ஜென்ரலா டிஷ்யூ போன்ஸுக்கு பதிலாக cartilage இருக்கும் அதோட உடம்புல. Okay. அண்ட் மோனோட்ரிம்ஸ் ஆக்சுவலி மேமல் தான். பட் அந்த மேமல் வந்து முட்டை போடும் சார். யூஸ்வலா மேமல்னா குட்டி போட்டு பால் கொடுக்குற தன்மை இருக்கிறது நம்ம மேமல்னு ஆமா, சொல்லுவோம். ஆமா. பட் மோனோட்ரிம்ஸ்னா அவங்க முட்டையும் போடுவாங்க. ஆமாம், முட்டை as well as குட்டி ரெண்டுமா இல்லை வெறும் முட்டை தானா? போத் சார். போத். ஓகே, சரி, வெரி குட். எனிவே தேங்க்ஸ். அதுக்கு தான் ஜோதி வர சொல்கிறது. ஓகே, ஸோ ஐ ரீட் த கொஸ்டின் ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் எவ்ரிபடி. Tooth enamel gets dissolved if pH is not maintained in saliva. Tooth enamel போச்சுன்னா என்ன ஆகும் தெரியுமா? டூத்தில் அந்த எனாமல் போயிடுச்சுன்னா என்ன ஆகும்? அடிக்கடி அட்வர்டைஸ்மெண்ட் வருதே, பார்த்தது இல்லையா? ரொம்ப வீக் ஆயிரும் சார் டூத். எனாமல் தான் the strongest coating in our body. ஓகே, கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக சொல்ல முடியுமா? ஓகே, வீக் ஆகிடும். ஃபார் தட் மேட்டர் எனி டிசீஸ்னால உடம்பு வீக்காகிற மாதிரி ஏதாவது பிரச்சனைனா அந்த டூத் வீக் ஆகுது டீக்கே ஆகுது, ரெண்டும் ஒன்று தான். பட் கூச்சம் வரும், பல் கூசுறதுக்கு என்ன பண்ணணும்? என்ன அட்வர்டைஸ்மெண்ட் வருது? Sensodyne. பென்சோடைன் அது வருதுல்ல, அதான் அது ஆக்சுவலாக எனாமல். எனக்கு இப்போ எனாமல் போயிடுச்சு, பல் கூசுது. நான் இப்போ ஐம் ஜஸ்ட் திங்கிங் வெதர் ஐ ஷுட் யூஸ் பென்சோடன்ட் அண்ட் ஆர் யூஸ்வல் அந்த இது டாபர் தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ மாறலாமான்னு யோசனை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ டூத் எனாமல் கெட்ஸ் டிசால்வ்ட் இஃப் பிஹெச் இஸ் நாட் மெயின்டைன் இன் சலைவா. பைகார்பனேட்ஸ் இந்த சலைவா மேக் த பிஹெச். அந்த சலைவாவோட பிஹெச் ஒரு ரேஞ்சிலேருந்து இன்னொரு ரேஞ்ச் தான் இருக்கும். அது கரெக்டான சலைவா பிஹெச்சாக இருந்தால் அது என்ன ரேஞ்சுன்னு கேட்டிருக்கேன். ரொம்ப க்ளோஸாக கொடுத்துருக்கேன். உங்கள் புக்கில் ஐ மீன் எக்ஸாம்பிள் இதை விட க்ளோஸாக வந்தாலும் வரலாம். I have created this question. I have given the range very close so that you will get confused. சந்தானா மாதிரி இருக்கிறவங்களுக்கு குழியில் உழுகணும், அதுதான் என்னுடைய எய்மே. ஸோ கெஸ் பண்ணுங்க. ஓகே, உங்களுக்கு தெரியல பரவாயில்ல, கெஸ் பண்ணுங்க. Option A, sir. Option C, sir. 5.6 to 7.6. சரி, ஓகே. ஐ திங்க் ரொம்ப கெஸ் பண்ண வேண்டாம், நேராக போயிடலாம். ஆப்ஷன் 5.4 to 7.4 அதுதான் ஆன்சர். ஓகே, எனிவே இதெல்லாமே நீங்கள் அதான் அக்பரோட டேட் ஆஃப் பர்த் மாதிரி தான். இதெல்லாம் ஒன்று நம்ம தெரிஞ்சால் உண்டு, தெரிலன்னா வம்பு, சரியா? பட் இந்த மாதிரிலாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. when they want to screen out many people, they will go to such things. Because next year competition will be more, they wanted to screen out many students, so they may give very difficult. When I say difficult, per se it is not difficult, it can be made as difficult. Close கொடுத்தா difficult பண்ணிடலாம். ஓகே, அடுத்த கேள்வி. Question. Can I add one point? Yeah. Blood pH में 7.4 தான் சார். என்னம்மா சொல்லுங்கம்மா. பிளட்டோட pH-மே 7.4 சார். பிளட்டோட pH 7.4 கரெக்டா அவங்க சொல்கிறது? Yes, sir. இல்லை அது கரெக்டாக. ஐ திங்க் ஐ ஹேவ் மை ஓன் டவுட்ஸு. சொல்லுங்கம்மா. பிளட்டோட pH 7.4 7க்கு மேலே இருக்குமா 7க்கு கீழே இருக்குமா? 7 வந்து நியூட்ரல், வி ஆல் நோ.
blood is almost neutral but it is not neutral அப்படின்னு என்ன அர்த்தம்? 7க்கு பக்கத்தில் இருக்கு, கீழேயா மேலையா? Above 7, sir. ஆக்சுவலி யூ வுட் ஹவ் ஸ்டடிட் இன் யுவர் புக். ஏன் இப்போ மறந்துடுறீங்கன்னு தெரியல, ஏன்னா நான் படித்தது எனக்கு ஞாபகம் இருக்குது. பிளட் இஸ் ஸ்லைட்லி அசிடிக் அப்படின்னு என்ன இருக்கும் பிஹெச்? below 7. அப்போ இதுக்கு இது படிச்சிருக்கீங்களா? யூ செக் வாட் எவர் ஐ சே, என்னோட மெமரிலேருந்து பேசுகிறேன். பிளட் இஸ் ஸ்லைட்லி அசிடிக்குன்னு நான் படிச்சிருக்கேன், எங்கேயோ படிச்சிருக்கேன் ஏதோ ஒரு காலத்தில். அது கரெக்டானு செக் பண்ணிக்கங்க. மேபி ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் எவ்ரிபடி. Slightly basic, sir. அப்படியா? அதான் எனக்கு திடீர்னு எனக்கு பார்க்கலாம். பிளட் இஸ் ஸ்லைட்லி அசிடிக் கரெக்டானு பார்த்து தான் தீர்ந்தது. blood is normally slightly basic. கரெக்டுப்பா, நீ தான்ப்பா கரெக்ட். சந்தனா, உண்மையாகவே நீ கிரேட் மேன். ஸ்லைட்லி பேசிக், நீ தான் கரெக்ட். நான் அசிடிக்னு சொல்லிட்டேன் இல்லையா? சி இட் இஸ் சம்வேர் நீ க்ளோஸ் டு 7. எல்லோரும் தெரிஞ்சுக்கங்க. இப்போ சில்ட்ரன் ஸ்டூடெண்ட்ஸ், it is somewhere close to 7 but slightly above 7 because it is slightly basic. நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன், ஸ்லைட்லி அசிடிக்னு சொல்லிட்டேன், சாரி. தட் இஸ் த ரீசன் ஐ செக்ட் ஆல்சோ, பிகாஸ் தப்பாக சொல்லக்கூடாது. எல்லாருக்கும் புரிஞ்சுதா கண்ணா? Yes, sir. ஸோ இன் திஸ் கேஸ் this thing is 5.4 to 7.4. ரொம்ப கரெக்ட். ஐ மீன் வாட் ஐ மீன் கரெக்டாக தெரிஞ்சுக்குங்க இதெல்லாம். ஸோ அந்த பாரு, இப்போ யார் பிளட் பற்றி சொன்னது? ஜோதியா? Yes, sir. Good that you raised that point. But now we have understood blood is slightly basic. Basic. Okay. Basic இன்னொரு பேர் என்ன? Basic Alkaline. 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 அதான் கண்டு ஏதோ வதக்கிதேன்னு பார்க்குறேன். அதுக்கு நம்ம தமிழில் வந்து காரம்னு சொல்லுவோம். ஓகே, அடுத்தது கொஸ்டின் 5. Read the questions and answer. இது வந்து ஹியூமன் பீயிங் பற்றி பேசுது, இது வந்து காக்ரோச் பற்றியெல்லாம் பேசலை. கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. திஸ் கொஸ்டின் டாக்ஸ் அபவுட் ஹியூமன் பீயிங். மேபி ஹியூமன் பீயிங்னு போட்டிருக்கோணுமா நமக்கு தெரியல. ஐ டோ நாட் நோ. I'll read for the benefit of others. An alimentary canal faces a conflict between the need of nutrient absorption and to keep our intestinal tract free from pathogenic bacteria and virus. About dash liters of digestive juice are poured into the alimentary canal and are reabsorbed each day. If this does not happen, the body gets rapidly dehydrated and may lead to reduction in blood pressure. அப்போ எவ்வளோ லிட்டரு டைஜஸ்டிவ் ஜூஸ் அதில் அலிமெண்ட்ரி கனாலில் ஃப்ளோ ஆகுது எவ்ரி டே அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது டி, இது 9 அல்ல, டி. அப்போது நீங்கள் ஸ்டேட் போர்டு புக்கிலேருந்து எடுத்திருக்கேன், அந்த பொண்ணு சொன்ன மாதிரி அந்த பாக்ஸ்லேருந்து எடுத்திருக்கேன். தட்ஸ் த டிஃப்ரென்ஸ். பாக்ஸோ ஆர் சம்மரின்னெல்லாம் வச்சுருப்பாங்களே அதுலேருந்து. ஐ டிட் நாட் கோ டு த புக் பேக் கொஸ்டின்ஸ். ஐ நோ வெரி வெல் யூ வுட் ஹவ் மெமரைஸ்ட் எவ்ரி திங். உங்களை குழியில் தள்ளணுங்கிறது என்னுடைய ஆசை இன்னைக்கு. ஸோ கெஸ் பண்ண வேண்டாம், நம்ம ஸ்ட்ரெயிட் ஆன்சர் பண்ணலாம். இட் இஸ் 7 liters. 7 liters ஆஃப் அந்த ஜூஸ் இருக்குது, டைஜஸ்டிவ் ஜூஸ். இட் ஃப்ளோஸ் இன் த alimentary canal and again reabsorbed by the அந்த ஸ்போர்ஸ் நம்ம சொல்லுவாங்க இல்லையா, அது ரீஅப்சார்ப் பண்ணிக்கும். அப்புறம் அகெயின் அந்த மொத்தமாக போகிறது 7 liters. இட் இஸ் தேர் இன் யுவர் புக், நத்திங் கிரேட். ஐ எம் நாட் டேக்கன் ஃப்ரம் எனிவேர் எல்ஸ். ஓகே, ஸோ இப்போ நம்ம எவ்வளோ 5 கொஸ்டின் பார்த்தோம் பாட்டனியில், பயாலஜியில். ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஆன்சர் பண்ணலை, செகண்ட் ஆன்சர் பண்ணிட்டோம், குட், வெரி குட். தேர்ட் ஆல்சோ வி டிட் நாட் ஆன்சர். ஃபோர்த் வி டிட் நாட். 5 ஆல்சோ டிட் நாட். ஸோ ஒன்று தான் ஆன்சர் பண்ணியிருக்கோம். இப்போ இன்றைக்கி நம்ம லெவல் வந்து 20% வாங்குவோம் பாட்டனியில், பயாலஜியில். ஸோ அஃப்கோர்ஸ் யூ ஆர் ஸ்டில் இன் த பிகினிங் ஆஃப் த இயர். No problem, still you can progress further. Let's go to the question physics 6 to 10. So we'll start with a very easy question. What is Fermi? Is how many meters? அது இப்படி போட்ட 10 power minus 13 அர்த்தம். 10 power minus 14 அது போட தெரியல எனக்கு, அப்படி போட்டிருக்கேன். So 10 power minus 15 meters, sir. Somebody says 10 power minus 15 meters. Shall we give marks for her?
Yes, Yes, sir. sir. Yes, 10 power 15 minus 15 meters. I think it's correct. If my memory goes correct. அப்போ நேனோன்னு என்ன? So 10 power 10 minus power 9. minus 9. What is penta? 10 power 5. 10 power 5 கரெக்டா? 10 power 15, sir. பென்டாங்க 10 power 15 10 power 5 Nano 10 power 10 minus power 9 somebody 15. said. Okay, very good. Penta win. Huh? 10 power 15, sir. 10 power 15 is penta va? Penta, not sir, peta. Penta, P-E-N-T-A. Penta 5, sir. 5 ஆமா. பெட்டா தான் 15 Yes, sir. ஓகே நம்ம செக் பண்ணி இது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். -13 என்ன, -14 என்ன, -15 என்ன, அதுக்கு பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இன்னொன்று இருக்கே, ஏதோ ஒன்று சொல்லுவாங்களே, அது மறந்து போகுது. Pico. பைக்கோவா? Pico, sir. Pico. 10 power minus 12. 10 power Minus 12. -12 is பிக்கோ. இந்த பிக்கோங்கிறது எங்கே அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க? Sir, diameter of nucleus. ஓகே. பட் அதிகமாக இந்த எலக்ட்ரானிக்ஸில் அந்த கெப்பாசிட்டர் இருக்கு இல்லையா, அந்த கெப்பாசிட்டன்ஸ் ஃபேரடுங்கிறது அந்த யூனிட் பேர் ஃபேரடு. பட் நிறைய கெப்பாசிட்டருடைய யூனிட் வந்து பிக்கோ ஃபேரடு தான் இருக்கும். பிக்கோ ஃபேரட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது கரெக்ட். ஓகே. தென் ஒன் மோர் ஆங்ஸ்ட்ராம். ஆங்ஸ்ட்ராம் அப்படின்னு என்ன? 10 power minus 10, sir. -10. ஓகே. இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? 6 to 10. அப்போ ஒரு கேள்வி எடுத்து படிக்கும்போது, ஒரு கொஸ்டின் எடுத்து படிக்கும்போது, யூ வில் பி கவரிங் so many other things. That is how you should learn. எங்கே யாரை கேட்டால் அர்ச்சனா எப்படி டைம் மேனேஜ்மெண்ட்? அர்ச்சனா டைம் மேனேஜ்மெண்ட் இப்படி தான் பண்ணணும். When you study a particular chapter or particular concept, you will be covering so many other things in that chapter. Okay? Yes, sir. Yes, sir. So 10 power minus 10 power, question 7. What is a shack? Shake. ஷேக்கா ஷாக்கா அதுன்னு தெரில, எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது. ஷேக்குன்னு தெரியும், அவர் வந்து துபாயில் இருப்பார். ஷேக். இது ஷாக். Sir, smallest unit of time, sir. ஸோ ஒருத்தர் வந்து ஸ்மாலஸ்ட் யூனிட் ஆஃப் டைம்னு சொல்கிறாரு. எங்களுக்கெல்லாம் தெரிஞ்சது செகண்ட் தான்ப்பா. செகண்ட் அல்லது நேனோ செகண்ட், மைக்ரோ செகண்ட்னு சொல்லாமா, அதெல்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஷேக்குன்னு நான் கேள்விப்பட்டதே இல்லையே. வேறு யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? No, sir. It's I think nanosecond. smallest unit of time only, sir. ஸ்மாலஸ்ட் யூனிட் ஆஃப் டைம் தான். கரெக்ட். சுந்தரேசன் 10 இஸ் to the கரெக்ட். power. வாழ்த்துக்கள். 10 இங்கே to the பாருங்க, அது power எவ்வளோன்னு minus பார்க்கலாம். A shake is 10 10 to power the power minus minus 8 second. A shake is 10 power minus 8 second. இந்த ஸ்டேட் போர்டு குழந்தைகள் 12th இருக்கிறவங்க எல்லாம், யூ ஹவ் டு வெரி வெரி கேர்ஃபுல் பிகாஸ் இட் இஸ் தேர் இன் யுவர் 11th புக். ஐ ஹவ் நாட் டேக்கன் இட் ஃப்ரம் எனிவேர். எல்லாம் உங்கள் புக்கில் இருக்கிறத எடுத்திருக்கேன். பட் யூ ஹாவ் டு பி வெரி என்ன சொல்கிறது, வெரி அலர்ட் இன் நோயிங் ஆல் தீஸ் திங்ஸ். இது கொஸ்டின் நம்பர் 7 அது. ஆமாம். கொஸ்டின் நம்பர் 8. டைமென்ஷனல் ஃபார்முலா ஆஃப் ஃபோர்ஸ் என்ன? இதெல்லாம் ஈஸியான கொஸ்டின்ஸ் தான். Sir, option. Dimensional formula of force constant. Force constant, not force alla. Sir, option A, sir. What is the formula for force constant equal to? Force constant is equal to Mass into acceleration. mass into அது force. இது force constant. Force வேற, force constant வேற நினைக்கிறேன். ஓகே, உங்களுக்கு தெரியலாட்டிருக்கு, நம்ம பார்த்துடலாம். ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட், ஃபோர்ஸ் பை டிஸ்பிளேஸ்மெண்ட், அதுதான் ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட். அப்போ எம் டி டு த பவர் ஆஃப் -2. கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட்ங்கிறது ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை மாஸ் ஸ்கொயர். கரெக்டா? இது கரெக்டாக கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் கரெக்டாக என்னோடது? ஏன் நான் இது கேட்குறேன்னா, எம் டு த பவர் -1 எல் ஸ்கொயர் and t to the power -2. Because why I am asking is I have a doubt. இங்கே பாருங்கள், இங்கே வர m to the power -1 L3ன்னு கொடுத்துருக்காங்க. கிராவிடேஷன் கான்ஸ்டன்ட் L2ன்னு நினைக்கிறேன். அது செக் பண்ணிங்க நீங்கள். எனக்கே டவுட் இருக்குது வெதர் m to the power -1 L2 t power -2 செக் பண்ணி L2 L3 செக் பண்ணி. ஐ திங்க் L2. தட்ஸ் மை கரெக்ட் தான் நினைக்கிறேன்.
ஓகே, பிளாங்க் கான்ஸ்டன்ட் அப்படின்னா கான்ஸ்டன்ட் இஸ் ஈக்குவல் டு எனர்ஜி டிவைடட் பை ஃப்ரீக்வன்சி. அப்போ ml ஸ்கொயர் டி பவர் -1. இந்த 3 கான்ஸ்டன்ட் கூடிய அந்த டைமென்ஷனல் ஃபார்முலா யூ ஷுட் நோ. அதுக்கு முன்னாடி அந்த ஃபார்முலா யூ ஷுட் நோ. அந்த ஃபார்முலா தெரிஞ்சால் நீங்கள் கொஞ்சம் கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இதெல்லாம் நீங்கள் ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும், இந்த நாலேஜபிளாக இருக்கணும். ஐ மீன் இது வந்து இது அலர்ட்டில் நாலேஜபிளாக இருக்கணும். யூ ஷுட் நோ வாட் இஸ் ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட். சம்படி செட் ஃபோர்ஸ் மாஸ் இன்ட் ஆக்சலரேஷன், தட் இஸ் கரெக்ட், அதில் ஒன்றும் டவுட் இல்லை. பட் ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட், வி ஆர் ஆஸ்கிங் டாக்கிங் ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட், gravitational constant, Planck constant, it is there in your book again. Okay, அடுத்து பாருங்க, question 9. It is straight from your book back question. Which of the following pairs of physical quantities have same dimensional formula? Same dimension or dimension? Option B, sir. Energy and So torque. option B, sir. Energy and torque. Yes, sir. கொடுத்துடலாமா அவருக்கு ஆன்சர்? ஐ மீன் மார்க் கொடுத்துடலாமா? பார்க்கலாமா ஆன்சர்? Yes, sir. எஸ், எனர்ஜி அண்ட் டார்க். எனர்ஜி அண்ட் டார்க் இது என்ன, அதுக்கு டைமென்ஷனல் ஃபார்முலா சொல்லுங்கள் சந்தானா. Sir, m L power 2 T power -2. ml பவர் 2 டி பவர் -2, sir. -2. வா, கரெக்டா போட்டது கரெக்டா? Yes, sir. ஓகே, டார்க் அதே தானா? Yes, sir. ஓகே, இப்போ அந்த கொஸ்டின்கே போகலாம். பவருக்கு என்ன? சரி, ஃபோர்ஸுக்கு என்ன? பவர் பவருக்கு என்ன வரும் டைமென்ஷனல் ஃபார்முலா? ஃபோர்ஸுக்கு என்ன வரும்? Sir, m L power 2 T power -3, sir. L power 2 T power -3 இது பவர். ஓகே, அப்புறம் ஃபோர்ஸுக்கு m L T power -2. ஆமாம், ஏன்னா மாஸ் இன்ட் ஆக்சலரேஷன் இப்போ கூட ஒருத்தர் சொன்னாரே, அது இருங்க இங்க எப்படி. ஏன் எல்லாருக்கும் தெரிய மாட்டேங்குது? என்ன ரீசன்? மற்றவங்கள அர்ச்சனாலாம் வாயை திறக்க மாட்டேங்கிறாங்க. என்ன அர்ச்சனா, கன்ஃபியூஸ் ஆகிட்டிங்களா? Sir, no, sir. அப்புறம் ஓகே, சந்தானாவுக்கு அந்த உரிமை கொடுத்துடலாம். அந்த அந்த ரைட்ஸ் டு ஆன்சர் இஸ் கிவன் டு சந்தானாவா? ஓகே, எனர்ஜி அண்ட் டார்க் வி நோ, டார்க் ஆஃப் ஆல்ரெடி வி நோ, பவர் நோ, எல்லாமே தெரிஞ்சாச்சு. இப்போ பவருக்கு நல்லா பாருங்கள், ml ஸ்கொயர் டி பவர் -3, ஃபோர்ஸுக்கு ml டி பவர் -2, அண்ட் தென் எனர்ஜி அண்ட் டார்க்குக்கு ml ஸ்கொயர் டி பவர் -2. ஓகே, ரைட், போகலாமா நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு? Question number 10. In a uniform circular motion, the centripetal force is perpendicular to the displacement. Hence, the work done by this force is. Sir, nil, sir. 0, sir. 0. நில்லுன்னா 0வா? ஆமாம், நில் மீன்ஸ் 0, கரெக்ட். அப்போ உங்களுக்கு 0 ஏன் 0 சொல்லுங்கள். Work done is equal to force dot displacement, sir. ஆ, Is equal to force into displacement cos theta, sir. Cos 90 is equal to 0, sir. So whole time. வெரி குட், வெரி குட், கரெக்ட். ஃபோர்ஸ் இன்டு டிஸ்டன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட், ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட், அந்த 90 டிகிரிங்களா காஸ் வரும். இந்த ஆங்கிள் காஸ் 90, காஸ் 90 0வா? இது பார்க்குறேன். ஆமாம், காஸ் 90 சைன், ஆமாம், காஸ் 90 0. ஸோ இட் இஸ் நில். கரெக்ட், வெரி குட், ஃபண்டாஸ்டிக் அப்படின்னு சொல்லலாம். இது பாருங்கள், வாட் இஸ் ஆஃப் பூ பிரின்சிபல்? ஆஃப் பூ கேள்விப்பட்டிருக்கீங்களா? half பூ, how do you pronounce it? Half bow, sir. Half bow. What is half bow principle? எங்க வருதுன்னு ஏதாவது ஞாபகம் இருக்கா? Sir, atomic structure, sir. ஆமாம், இட்ஸ் இன் கெமிஸ்ட்ரியில் வருது, அட்டாமிக் ஸ்ட்ரக்சரில் வருதாட்டிருக்கு. ஓகே, ஸோ தே ஹவ் கிவன் 3 ஸ்டேட்மெண்ட். நன் ஆஃப் தீஸ் கொடுங்க, என்னென்னு பார்க்கலாம். த ஆக்சுவல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இஸ் ஆல்வேஸ் சேம் ஆஸ் எக்ஸ்பெக்டட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் சொல்கிறாங்க. த ஆக்சுவல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இஸ் ஆல்வேஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் எக்ஸ்பெக்டட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க.
அடுத்தது this principle is applied for some elements such as magnesium and molybdenum. None of these. Sir, none of these, sir. None of this. எப்படி சொல்கிறீங்க சுந்தரேசன்? tell me reason. சார் ஆஃப் பவர் பிரின்சிபல்ன்றது எலிமெண்ட்ஸை கரெக்டாக அரேஞ்ச் பண்ணுறதுக்கு சார், அந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் கரெக்டாக போடுறதுக்கு சார். சரி, இல்லை அது ஐ ஹவ் நாட் காட் த ஆன்சர், ப்ராப்பர் ஆன்சர் வரல எனக்கு, சொல்லுங்கள். ஓகே சந்தானா, யூ டெல் மீ வை ஆர் யூ சேயிங் ஆப்ஷன் டி? Sir, alpha principles means orbital are filled up according to the increase in their energy levels, sir. That only alpha principle states, sir. இதில் கேட்ச் என்ன தெரியுமா? நல்லா பாருங்க, நான் சொல்கிறத நல்லா பாருங்க. பி பாருங்க, பி த ஆக்சுவல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இஸ் ஆல்வேஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் எக்ஸ்பெக்டட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் கொடுத்துருக்கு. இது கரெக்ட், அந்த ஆல்வேஸ் ரிமூவ் பண்ணிவிடுங்க. இப்போ சொல்லுங்கள், த ஆக்சுவல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் எக்ஸ்பெக்டட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஃபார் சம் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருந்தா அதுதான் ரைட்டு. த ஆக்சுவல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் எக்ஸ்பெக்டட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஃபார் சம் எலிமெண்ட்ஸ். ஆனால் அந்த சம் எலிமெண்ட்ஸ் மெக்னீசியம் மாலிப்டனும் இல்லை, வேறு ஏதோ எலிமெண்ட். இங்கே நான் மெக்னீசியம் மாலிப்டன் கொடுத்தாது, எந்த எலிமெண்ட்னு இப்போ பார்த்துடலாமா? சார் குரோமியம் அண்ட் காப்பர். ஆன்சர் இஸ் டி, தட் இஸ் நன் ஆஃப் தீஸ் இந்த கொஸ்டனுக்கு. ஆனால் முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது, த ஆக்சுவல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் சம் எலிமெண்ட்ஸ் சச் as chromium and copper and are slightly differ from the expected electronic configuration in accordance with Bow principle. ஸோ யூ ஆர் கரெக்ட் சந்தானா, குரோமியம் அண்ட் காப்பர் தான் அது. நான் வேணுன்னே தான் கொடுத்தேன், அந்த மாலிப்டினியம் எல்லாம் நானாக என்னுடைய உங்களை குளியில் தள்ளுறதுக்காக கொடுத்தது, அதெல்லாம் விஷயம். ஸோ யூ ஷுட் நோ வாட் இஸ் தட் பிரின்சிபல். அதில் அப்புறம் ரெண்டாவது பாருங்கள், அந்த கேள்வி அந்த ஆல்வேஸ்ன்னு கொடுத்தது தான் அங்கே கேட்ச். ஆல்வேஸ் கிடையாது, ஒன்லி ஃபார் சம் இதுக்கு தான் அது அப்படி ஆகுது. ஓகே, இட் இஸ் த திங். ஓகே, எனவே கொஸ்டின் 12. So valence shell configuration is similar, sir. B option. Elements in the same groups have similar properties because their valence shell configuration is similar. ஆமாம், இது வந்து ஈஸியானது தான், அதுதான் கரெக்டு. பிகாஸ் வேலன்ஸ் ஷெல் ஒன்லி டிசைட்ஸ் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் தட் எலிமெண்ட், இல்லையா? கரெக்ட் தானே? ஓகே ஓகே, அது உங்களுக்கு படிச்சிருப்பீங்க. கொஸ்டின் 13. Over 90% of hydrogen produced in industry is used to synthesis Ammonia, sir. ammonia. Okay, I go with you. Let's see the answer. Yes, ammonia. Correct. நம்ம என்ன நினைப்போம்னா, யூஸ்வலாக நம்ம என்ன நினச்சிப்போம், காமன் சென்ஸில் வாட்டர் பண்ணுறதுக்கு தான் யூஸ் ஆகும் அப்படின்னு நினைப்போம். ஆக்சுவலாக இட் இஸ் நாட் ஸோ. ஸோ தட் இஸ் த பியூட்டி. அதனால தான் வாட்டர், ஆக்சுவலாக ஆப்ஷன் ஏவே வாட்டர் கொடுத்துருந்தா அவங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணியிருக்கோம். Question: water free from soluble salts of dash and dash is called soft water. Water free Calcium and magnesium. Calcium and magnesium, sir. calcium and magnesium salt இல்லைன்னா தான் அது சாஃப்ட் வாட்டர். ஓகே, பட் அந்த கால்சியம் மெக்னீசியம் தவிர மற்ற சில சால்ட் எல்லாம் மீன் அது இருந்தால் அது ஹார்ட் வாட்டர் ஆகிடும். பட் ஹார்ட் வாட்டரில் இன்னும் சில சால்ட் எல்லாம் இருக்கும். பட் அந்த எந்த ஆப்ஷன் இங்கே கொடுக்கல, அதனால் நீங்கள் தப்பிச்சிட்டிங்க. இங்கே பார்க்கலாம், கால்சியம் அண்ட் மெக்னீஷியம். அங்கே அது கொஞ்சம் அலுமினியம் இருக்கும், கொஞ்சம் அயன் இருக்கும், அதெல்லாம் இருக்கும். பட் அதெல்லாம் இங்கே கொடுக்காதனால நம்ம தப்பிச்சாச்சு. ஸோ இந்த சால்ட், ஸோ இந்த ஹார்ட் வாட்டர் என்ன ஃப்ரீ ஃப்ரம் சாலிபிள் சால்ட்ஸ், கால்சியம் இருக்கும், மெக்னீசியம் இருக்கும், அலுமினியம் இருக்கும், அதுக்கு பேர் இன்னொன்று சொன்னேன், அயன் இருக்கும், இன்னும் ஏதோ ஒன்றா ரெண்டோ இருக்கும். பட் நாட் மெக்னீசியம், நாட் சோடியம், நாட் பொட்டாசியம், அதெல்லாம் இல்லை. ஓகே, கரெக்ட். Good going. Hydrogen is considered as potential future fuel in place of fossil fuels. But its dash and dash nature makes it difficult to store and transport. ஸோ நம்ம இப்போ ஃபாசில் ஃபியூயல்ஸ் என்ன, பெட்ரோலு, கோலு, எல்பிஜி, சிஎன்ஜி, இதெல்லாம் ஃபாசில் ஃபியூயல்ஸ் விச் லீட்ஸ் டு பொல்யூஷன். ஸோ ஹைட்ரஜன் வந்து ஒரு ஃபியூயலாக மாறுச்சுன்னா அந்த பொல்யூஷன் இருக்காது. இஸ் கன்சிடர்ட் ஆஸ் அ பொட்டென்ஷியல் ஃபியூச்சர் ஃபியூயல் இன் பிளேஸ் ஆஃப் ஃபாசில் ஃபியூயல்ஸ். பட் ஏன் அது யூஸ் பண்ணலன்னா அதனுடைய ஒரு நேச்சர் வந்து மேக்ஸ் இட் டிஃபிகல்ட் டு ஸ்டோர் அண்ட் டிரான்ஸ்போர்ட். ஸோ வாட் இஸ் தட் நேச்சர் விச் மேக்ஸ் இட் டிஃபிகல்ட் டு ஸ்டோர் அண்ட் டிரான்ஸ்போர்ட்?
Sir, option A, volatile and flammable. கரெக்டா? ஏன் ஆப்ஷன் சி இல்லையா? So, hydrogen is a flammable, sir. யா, ஃப்ளேமபிள். ஸோ இதில் ஏன் அந்த சி கொடுத்தேன்னா நான் வேணுனே கொடுத்தேன். இந்த ஃப்ளேமபிளுக்கு இன்ஃப்ளேமபிளுக்கு அப்பப்போ கன்ஃபியூஷன் ஆகிடும். யாருக்கெல்லாம் கன்ஃபியூஷன் ஆகுது? Sometimes like I get confused between flammable inflammable. Flammable na which get fired easily. Sorry, I mean inflammable na which will not get fired easily. But sometimes I get confused. So that is the reason I gave that C option. But option A is the answer. Volatile and what do you mean by volatile? Mr. Santana, what do you mean by volatile? It's not stable. Yes, sir. It's not stable. Okay, okay, right. அடுத்தது பாருங்க. Question 16. The maximum and minimum magnitude of the resultant of two given vectors are 17 and 7 units respectively. If these vectors are at right angles to each other, the magnitude of their resultant is. Santana, can you read? Any one of you read? The maximum and minimum magnitude of the resultant of two given vectors are 17 and 7 units respectively. If these vectors are at right angles to each other, the magnitude of their resultants is 13, 14, 16, 18. 13 units, sir. 13 units. எப்படிம்மா என்ன கால்குலேஷன்ல சொல்லுங்களேன். Sir, எல்லாரும் புரியுற மாதிரி. sir, first resultant of two vectors, sir, like if we take two vectors as a vector and b vector, resultant vector is root a square plus b square plus 2ab cos theta, sir. Oh, இப்போ 1 minute. Root a square plus b square Plus 2ab cos theta, sir. that is a plus b whole square cos theta. Yes, sir. Root a plus b whole square cos theta. That is Yes, sir. a plus b into root cos theta வா? Sir, yes, sir. சரி, அப்போ a plus b என்ன வருது? 24 ஸ்கொயரா? So 24 வருது. Sir, no, sir. After that, if we take a resultant maximum vector as theta, then it's 0 degrees, sir. Then, if we take resultant vector as maximum, then it is a vector plus b vector, sir. That is, like we take mod, sir. Mod resultant vector is mod a vector plus mod b vector, sir, which equal to 17, sir. Resultant vector of first maximum vector is 17, sir. Minimum is 7, sir. So if we take 17, sir, then that is equation number 1, sir. Sir, then for minimum resultant vector, theta is equal to 180, sir. So then if we take minimum vector, sir, then 7 is equal to a vector minus b vector, sir, because it is minimum value. Of calculation of both magnitudes of a vector and b vector, we have to add equation 1 and 2. Then we get 2, a vector is 24 and a vector is 12 and b is 5, sir. So if we put a vector and b vector in formula, our resultant vector is root a square plus b square plus 2ab cos theta. We get the value 13 units, sir. That is. Okay, I request one thing. Arshana, இது யார் இது? Sir, Harshana. Arshana, you do one thing. You make this calculation, send it in the group. Yes, sir, sure, Please, sir. because Sir, எனக்கு- at last. sorry. Okay, sir. At last, we have put the word vectors are right angle, that is perpendicular. So the angle theta is 90 degrees, sir. So instead of cos theta, we have to use cos 90. Okay. And if you apply in that formula, we get 13 units. Yeah, I agree. 13 is correct, but உங்கள் explanation எனக்கு புரியல. எனக்கு புரியாடி பரவாயில்ல. I'm not going to write neat. Only our boys are going to write neat, boys and girls. So you put it in the group, let them answer. And this question is a neat question. It has come in the neat. அது எந்த இயரில் தெரியாது எனக்கு. Sir, actually, I'm attending class in laptop, sir. I don't have phone with me, sir. Shall I send it to your mail? Mail, to my mail ID, I will send my mail ID to you. Yes, sir. Then I will put it in the group. Yes, Okay, sir. no problem. A particle is moving on a circular path of 10-meter radius. At any instant of time, its speed is 5 meters per second. And the speed is increasing at a rate of 2 meters per second square. The magnitude of net acceleration at this instant is.
The magnitude of net acceleration at this instant is. Is the question correct? Question மேலே எனக்கு தகராறு அடிக்குது. Yes, sir. Question correct தானா? அப்போ என்ன what is the answer, Manish? Sorry, Santana? So means I did calculations, sir. Yeah, do calculation and let me know. A particle is moving on a circular path of 10-meter radius. At any instant of time, its speed is 5 meters per second, and the speed is increasing at a rate of 2 meters per second square. Okay. The answer is 3.2 meter per the second. magnitude of net acceleration at this instant is 3.2 meter per second sir, square. Option C, sir. So 3.2 meter per I second. again request, who is Arshana? You send your calculation to mail. Sir, can you send your mail ID, sir? I will send you the mail ID. I will send it to your WhatsApp. WhatsApp number வேண்டாமா இங்கே அனுப்பிட்டுமா? My mail ID, can you write down? Yes, sir. R Kesavamurthy, R Kesava Murthi, Okay, sir. R Kesavamurthy, Kesava at gmail.com. Okay, sir. இங்கே எம் டபுள்யூலாம் போடக்கூடாது, ஒய் போடக்கூடாது, அதில் பார்த்துங்க சரியா? Yes, sir. ஆர் கேசவமூர்த்தி KESAVA Sir, everything is small letters only, ஆல் no, ஸ்மால் sir? லெட்டர்ஸ். இப்போ ஸ்மால் பிக் எல்லாம் ஒன்றும் மரியாதை இல்லை அதுக்கு. ஐ மீன் போத் ஆர் எது போட்டாலும் ஸ்மாலாக மாற்றிடும். ஓகே, த ஆன்சர் இஸ் 3.2 கரெக்ட். ஆனால் அது எப்படிங்கிறது அவங்க பண்ணிட்டேன்னா எனக்கு புரிஞ்சுக்க சக்தி இல்லை இப்போ. Sir, shall I type in the subject, sir? Shall I type it, sir? நோ ப்ராப்ளம், யூ சென்ட் இட் மா. நான் ஐ வில் ஃபைண்ட் அவுட். நீங்கள் என்ன அனுப்பிச்சாலும் சரி. As long as you send in English, I will understand. But don't send in Hindi or something else. Go to question Sir, number no, 18. sir. I will type, I'm saying, sir. Yeah. You type and send, or you put it in a paper and then scan and send. Anything is okay. Type and send, that would be better. Yes, sir. A body is released from a great height, falls freely towards earth. Another body is released from the same height exactly 1 second later. The separation between two bodies 2 seconds after release of the second body is. A body is released from a great height, falls freely towards earth. Another body is released from the same height exactly 1 second later. The separation between two bodies 2 seconds after release of the second body is. So 9.8 meter. Is it 9.8? I don't know. You have to tell me. சார் சொல்லுங்க. ஆமாம்மா ஆமாம், அது ஆமாம் வந்து கொண்டு வரீங்களா? வேணா இல்லை இப்போ வரதுன்னா வாங்க. ஏன்னா எனக்கு ஒரு 11:45 11:45 to 12:45 கிளாஸ் இருக்குது. பட் நீங்கள் வரதுன்னா வாங்க. சரி சரி, ஓகே. வாங்க. ஓகே. சாரி. ஸோ வாட் இஸ் ஆன்சர்? 19.6 மீட்டர் சார். 19.6 ஒரு சொல்கிறாரு, 9.8 சொல்கிறாரு. வேறு யாராவது இருக்கீங்களா? Maybe you take another 1 minute. Arshana, what is your answer? I think 9.8. Answer is 24.5. Don't ask me how. எனக்கு அதெல்லாம் தெரியாது. நீங்கள் கண்டுபிடிங்க. உங்கள் முடியலன்னா அப்புறம் நம்ம டீச்சரை ஆன்சர் பண்ண சொல்கிறேன். But you go and find out why it is 24.5. Let me see the answer what I have given here.
எஸ் Sir, 24 shall பாயிண்ட். I hint? ஆ நான் ஒரு ஹிண்ட் கொடுக்கலாமா சார்? இன்ட்டு கொடுங்க. கொடுங்க ஜோதிஷ் கொடுங்க. ஐயோ நீங்கள் கொடுக்காமையா? அதுதானே வர சொன்னது. So the questionல கடை சென்டென்ஸ் பாத்தீங்கன்னா 2 seconds after the fall of second bodyன்னு கொடுத்துருக்காங்க. அப்பனா ஆல்ரெடி அந்த செகண்ட் பாடி 1 செகண்ட் லேட்டா இருக்கா? அப்ப அந்த 1 செகண்ட் 2 செகண்ட்ஸையும் ஆட் பண்ணா டோட்டல் 3 செகண்ட்ஸ். அப்ப அந்த ஃபர்ஸ்ட் பாடி வந்து 3 செகண்ட்ஸ் டிராவல் பண்ணிருக்கும். செகண்ட் பாடி 2 செகண்ட்ஸ் டிராவல் பண்ணிருக்கும். இப்போ நீங்க பண்ண போறது என்னன்னா ஃபர்ஸ்ட் பாடியோட டிஸ்பிளேஸ்மெண்ட் தட் இஸ் S1 is equal to half GT square. ஏன்னா U வந்து பண்ணதுன்னா அங்க ரிலீஸ்டு கொடுத்துருக்காங்க. ஆமா 0. ரிலீஸ்ட் அப்படின்றப்ப இனிஷியல் வெலாசிட்டி இஸ் 0. அப்ப இங்க ஆக்சிலரேஷன் மட்டும் தான் வந்து ஒர்க் ஆகும். சோ ஃபர்ஸ்ட் பாடிக்கு வந்து S is equal to half G T ஸ்கொயருக்கு என்ன போடணும் 3 செகண்ட்ஸ் போட்டு 3 ஸ்கொயர் போட்டுக்கோங்க. அதே மாதிரி செகண்ட் பாடிக்கு 2 செகண்ட்ஸ் போடணும். அப்ப half G into 2 ஸ்கொயர் போட்டுட்டு இந்த ரெண்டுத்தையும் நீங்க சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா 25 வரும். நீங்க G is equal to 10 போட்டீங்கன்னா 25 வரும், which is nearly 24.5. that is option B. இத நான் போட்டது கரெக்டான்னு பாருங்க. 0.5 into 9.8 into 9 by divided by 2 அப்படியா? S1 is equal to half G T square 4.9 into 4.5. 4.9 into 4.5 எவ்வளவு வருது? டக்குன்னு சொல்லுங்க. 4.9 into 4.5 அது 24.5 வருது எனக்கு அப்ராக்சிமேட்லி. 5 ன்னு வெச்சுங்க. 5 into 4.5 24 வருது. I mean maybe not 9.8 9.86 ன்னு போட்டிருப்பாங்க. அப்போ I think they would have given us 86 ன்னு நினைக்கிறேன். அப்போ 86 போது 4.93 போட்டிருக்கோம். 93 into 4.5 4.93 into 4.5 கண்டுபிடிங்க. ஸோ ஜோதி யூ டூ ஒன் திங், இது மட்டும் நீங்கள் எனக்கு அனுப்பிவிடுங்க அந்த கால்குலேஷன். Yes. 4.93 into 4.5 22.185 தான் வருது. எப்படி 24.5 வருதுன்னு தெரில. எனவே நீங்கள் கண்டுபிடிச்சு சொல்லுங்கள் ஜோதி. ஓகே சார். ஆமாம், பட் அந்த 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 மெத்தடாலஜி இஸ் கரெக்டுன்னு தான் நினைக்கிறேன். ஸோ நம்ம இப்போ பார்க்கலாம் என்னென்ன கேள்வி நம்ம ஆன்சர் பண்ணோன்னு பார்க்கலாம். இப்போ நீங்கள் இன்றைக்கி எந்த நிலைமையில் இருக்கீங்கன்னு பார்க்கலாம். எத்வாம் இது இல்லை, இது ஆன்சர் பண்ணலை. This we done. So question 2 we did cumulatively. Third one we did not do. Fourth one, sorry, I mean biology ஒன்று தான் பண்ணோம். Physics எடுத்துப்போம். Physics we have done this. 12th question பண்ணிட்டோம். அப்புறம் சாரி 5th question பண்ணாமா? 5th 6th ஆச்சு. 6th 7th question இது பண்ணியாச்சு. பண்ணிட்டோம் 3. 8th question also we did, correct. 9th question I think we did good. 10th question we did, yes. 11th I think we did vechikalam adu 7. 12th also we did 8. 9 this also 10 11 okay. This also we did 12. This also we did. இது ஜோதி தான் சொன்னாங்க, அதனால் இது இல்லை. அப்போ மொத்தம் 4 கொஷின்ஸ், நம்ம 5 கொஷின்ஸ் நம்ம பண்ணலை. அவுட் ஆஃப் 18 you have got 13. All of you cumulatively you have got 13 marks out of 18 marks. So 4 questions we missed. அதில் 3 questions are from biology. நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க பாட்னி, சரி பயாலஜி ஈஸி நினச்சிட்டு இருப்பீங்க. எங்கே கோட்டை விட்டீங்கப்பா? ஹலோ சில்ட்ரன், ஸ்டூடெண்ட்ஸ், யூ ஹவ் ஆக்சுவலி லாஸ்ட் மார்க்ஸ் இன் பயாலஜி. இப்படி தான் உங்களுக்கு போகுது. நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? பயாலஜி ஈஸி, ஜுஜுபி அப்படின்னு நினைப்பீங்க. அந்த ஜுஜுபியில் தான் நீங்கள் யூ ஆர் மிஸ்ஸிங் த கொஸ்டின்ஸ். ஸோ நவ் இட்ஸ் வெரி கிளியர் வேர் யூ ஆர் லூசிங் த மார்க்ஸ். இட்ஸ் அப்சல்யூட்லி கிளியர். யூ ஆர் லூசிங் த மார்க்ஸ் இன் பயாலஜி. தட் இஸ் த ரீசன் யூ மிஸ் யுவர் கட் ஆஃப் அப்படிங்கிறது. பயாலஜி நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஏது பண்ணி தலைகீழாக நின்று படிக்கணும். தட் இஸ் வெரி மச் ரிக்வயர்ட். ஸோ திஸ் இஸ் வாட் வி கால் ஃபோக்கஸ்ன்னு சொல்கிறோம். எதில் நமக்கு மார்க் குறையுதோ அதில் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும்.
அதுக்கு பேர் தான் ஃபோக்கஸ். யூ டோன்ட் ஃபோக்கஸ் ஆன் ஏரியாஸ் வேர் யூ ஆல்ரெடி நோ, வேர் யூ ஆர் குட் at. So don't focus like that. But you focus on areas where you don't know, where you miss marks. So at least whatever thing we have, say the physics and the last 3 questions, I thought it was difficult. But even those questions you were able to answer, one of you, either Archana or Surendran or Jodi or any of you are able to answer. Very good. I was really surprised. But the easy questions, which I thought will be easy questions, you are not able to answer. இது அதே மாதிரி 10th லெவலில் பார்த்தீங்கன்னா நம்ம என்டிஎஸ்சியில் பார்த்ததில் எல்லோரும் கோட்டை விட்டது சேட்டில் தான். தட் இஸ் ஸ்காலாஸ்டிக் ஆப்டி. அதுலேயும் அந்த ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபியில் தான் எல்லாம் கோட்டை விட்டீங்க. ஸோ மெனி ஆஃப் யூ என்எம்எம்எஸில் அதே மாதிரி தான். ஸோ அந்த ஆக்சுவல் ஃபேக்டில் நீங்கள் மெமரி பண்ண முடியறதில்ல, மெமரைஸ் பண்ண முடியறதில்ல. I thought you are all good in memory, but that is where you are weak in. So you should identify where I am weak in, and then you strengthen your thing there. So I am sure all of you, அப்படியே ஒரு blanket statement I can give that you people are weak in biology அப்படின்னு ஒரு முடிவு வந்துடலாம். So now how you will strengthen that, I leave that to you depending on your style of functioning. But you have to strengthen your knowledge on biology. Then only you may be able to clear, we will come closer to the NEET. So அந்த மாதிரி ஒரு கன்க்ளூஷன் வந்துக்கலாமா சந்தானா? Even Santana was not able to do biology. Oh, Santana JE student ah? Yes sir. Maybe that may be the reason. Surendran Santana பண்ணாட்டி பரவாயில்ல, அவங்க ரெண்டு பேருமே JE students, they are not NEET students. But what about others நிறைய பேர் பண்ண முடியல. அதனால் பார்த்துக்குங்க. I'm just saying, I'm not here to pinpoint a name or something. I tell Jodi or Archana or Surendran or Santana, I know them very well. நான் சொன்னாலும் தப்பாக எடுத்துக்க மாட்டாங்க. அதனால நான் சொல்கிற நேம்ஸ் எல்லாம் சொல்கிறதுனால அதனால சொல்கிறேன். But the idea is where we are weak in. As I told in one of my class, when I prepared for one competitive exam long with 42 years back, and then there are 3 sections. One is mathematics, other one is mental ability kind of thing, third one is English. நான் அந்த புக்கை பார்த்தோன்னே ஒரு புக் ஒருத்தர் கொடுத்தார், இதை படிப்பானார். பார்த்தோன்னே எனக்கு இங்கிலீஷ் தான் ஒன்றும் தெரியாதுன்னு நினச்சேன். அண்ட் ஐ கான்சன்ட்ரேட்டட் ஃபார் 1 month ஆன் தட். இருந்ததே 20 நாள் தான். அந்த 20 நாள் ஐ வாஸ் ஒன்லி ஆன் இங்கிலீஷ். ஐ டிட் நாட் ஈவன் டச் மேத்ஸ், ஐ டிட் நாட் டச் மென்டல் எபிலிட்டி, பிகாஸ் த புக் இஸ் வெரி திக். 300 பேஜ், 100 பேஜ் இங்கிலீஷ், 100 பேஜ் மட்டும்தான் படிச்சு போனேன். தென் ஐ கிளியர்ட். மெனி ஆஃப் மை கிளாஸ்மேட்ஸ் who are more knowledgeable than me, they could not clear because the focus for them would be something else. இப்போ எல்லாம் 3மே ட்ரை பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். So I could not clear, and it was all surprise to everybody. How come because I am a 4th or 5th rank holder in the class. எங்கள் கிளாஸ் ஃபஸ்ட்டு 81 marks, நான் 79.6, 1.4 தான். பட் அதுக்குள்ளேயே 5-6 பேர் இருந்தோம். ஸோ பட் தென் த 81% வாங்கின ஆள் கிளியர் பண்ணல, 79% அவன் கிளியர் பண்ணிட்டான். ஸோ அதுக்கு காரணம் நான் இன்னும் நினைக்கிறது என்னென்னா, ஐ ஃபோக்கஸ்ட் ஒன்லி ஆன் இங்கிலீஷ். தட் இஸ் வாட் ஐ எம் வீக் அட். ஸோ ஐ ஜஸ்ட் ஃபோக்கஸ்ட் ஆன் synonyms, antonyms, sentence correction, jumbled sentences, jumbled words, all those grammar, whatever that is required. I was concentrating on that 15-20 days, and I was able to clear. So அந்த மாதிரி ஒரு ஸ்மார்ட்னஸ் உங்களுக்கு வேணும். யூ நீட் அ ஸ்மார்ட்னஸ். ஹார்ட் ஒர்க் வேணுங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், லிட்டில் ஸ்மார்ட் ஒர்க் ஆல்சோ இஸ் ரிக்வயர்ட். வேர் ஐ ஆம் வீக் இன், லெட் மீ கான்சென்ட்ரேட் ஆன் தட் அப்படின்னு நீங்கள் போய்க்கணும். சரிங்களா? ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. வி வில் மீட் அகெயின் இன் த நெக்ஸ்ட் கிளாஸ்.